புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க போகிற உங்க வாழ்க்கை இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்று நிறைவேறுவதாக. உன்னை கர்த்தர் வேர்பற்றக்கூடிய ஒரு மாதம். சில விஷயத்துல நீங்க இறங்கி இருப்பீங்க, ஆனா அதுல ஸ்ட்ராங்கா இல்லாதபடி, நிலை இல்லாதபடி, நாணலை போல எப்ப புடுங்கிரும், எப்ப வெளியே வந்துரும், எப்ப விழுந்துருவோமோ அப்படி அல்ல. நீ விழாதபடியாய் உன்னை வேர்பற்றி, இஸ்ரவேலே உன்னை வேர்பற்றி உன்னை நிலைப்படுத்துகிற ஒரு தேவன். மனுஷனால உனக்கு என்ன கிடைச்சிச்சு? அழுக கிடைச்சிச்சு, வியாதி கிடைச்சிச்சு, துன்பம் வந்துச்சு, பிரஷர் வந்துச்சு, எல்லா கஷ்டங்களும் வந்துச்சு. ஆனா ஆண்டவர் உனக்கு என்ன கொடுக்காரு? ஆண்டவரால உனக்கு என்ன வரப்போகிறதா? சந்தோஷம். 9வது மாதம் நித்திய மகிழ்ச்சி என் தலை மேல இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சி நான் அடைவேன். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். மனுஷர்களை தூண்டி விட்டு உன்னை அழிக்க நினைச்ச, உன் பேரை கலங்கப்படுத்த நினைச்ச, உன்னை இல்லாமல் போக நினைச்ச வல்லமைகள் எல்லாவற்றையும் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர், இனி நீ புல்லு மாதிரி கிடையாது, புடுங்கி போடுறது. இவ்வளவு நாள் புல்லு மாதிரி இருந்திருக்கலாம். ஈஸியா வரவன் போறவெல்லாம் உன்னை புடுங்கி 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 உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். இனி புடுங்கினா கூட வராது. நித்திய மகிழ்ச்சியின் காலை சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவே, நித்திய மகிழ்ச்சியின் காலை சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவே, சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். வாய்களை திறந்து புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க போகிற இந்த மகிமையான நாட்களில் உம்முடைய கிருபை எங்களை சந்திக்கட்டும். உங்க பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். இரத்தத்தினால் எங்களை கழுவி அருளும். இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியும். எல்லாரும் கேட்கலாமா? வாய்களை திறந்து புதிய மாதம் ஆசீர்வாதமாய் இருக்கணும்னா இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்து. தேவ சமூகத்தில் உன்னை அறிக்கை பண்ணு. புதிய காரியத்தை தேவன் இன்னைக்கு செய்வார். எஸ் ஆண்டவரே, இந்த நாளில் என்னை முழுவதும் தருகிறேன். புதிய மாதங்கள் ஒரு நன்மையும் குறைவில்லாதபடி என் வாழ்க்கையில் நான் அத்தனை காரியங்களையும் பரிபூர்ணமாய் நான் சுதந்திரிக்கத்தக்கதாய் இன்றைக்கு உம்முடைய கிருபை எங்களை சந்திக்கட்டும். உங்க பிரசன்னம் எங்களை சந்திக்கட்டும். உங்க மகிமை எங்களை சந்திக்கட்டும். நிர்மலமானவைகளை கட்டுகிறேன், பாழான நிலத்தை நான் பயிர் நிலமாக்குகிறேன் என்று சொன்ன தேவன் எங்களுடைய புதிய மாதங்களுக்குள்ளாக வருகிற நாட்களுக்குள்ளாக ஆண்டவரை கட்ட வேண்டியவைகளை, எழுப்ப வேண்டியவைகளை நீர் எழுப்பும்படியாக நாங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள், எல்லா கோணலான பாதைகள் எல்லாம் மாறட்டும். இந்த புதிய மாதத்தை பிரவேசிக்க போகிற எங்கள் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் எங்க வாழ்க்கையில தொடரத்தக்கதாய் உங்க கிருபை எங்களை சந்திக்கட்டும் சொல்லி கேட்கிற பிள்ளைகள் முழு பலத்தோடு கைகளை தட்டி ரைட் நவ் மாறட்டும். ஆண்டவரே, எங்க சிறையிருப்பு மாறட்டும். எங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும். எங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர்கள் மாறட்டும். ஒப்பு கொடுத்து கேட்போம். ஆண்டவரே, இனி எங்க வாழ்க்கையில அந்த சிறையிருப்புகளோடு எங்க வாழ்க்கை நீங்க நடந்து போக கூடாது. இன்றைக்கு உடைக்க வேண்டியவைகளை என் கர்த்தர் உடைத்து நிர்மூலமானவைகளை கட்டி ஆண்டவரே பாழான நிலத்தை பயிர் நிலமாக்குகிற தேவன். இந்த ஆராதனையில் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகள் எங்கள் மேல இறங்கட்டும். எங்க வாழ்க்கையில பாழாக்கப்பட்டவைகள் பயிர் நிலமாய் மாறட்டும் அப்பா. அதற்கு தடையாய் இருக்கிற எத்தனை தேவ பிள்ளைகள் கேட்க போறீங்க? வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். இந்த காலத்தில் நீ மௌனமா இருக்க கூடாது. தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி கேளு, போராடு. ஆண்டவரே, இன்னைக்கு எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புகிற நாட்கள் வருகிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த புதிய மாதம் வேர் பற்றி எழும்பட்டும். வேர் பற்றி உன்னுடைய அலங்கார வஸ்திரத்தை உடுத்துகிற அப்பா அந்த கிருபை எங்கள் மேல இறங்கட்டும். ரைட் நவ
அந்த அபிஷேகம் எங்க மேல இறங்கட்டும். மால் தாகமா பூத்து காய்த்து எங்க வாழ்க்கைகள், எங்க நன்மைகள் எல்லாம் இனி பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பட்டும் அப்பா என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகள் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுகிற பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசி சத்துருவின் வல்லமைகள் நிர்மூலம் ஆகட்டும் அப்பா. இன்றைக்கு எங்களுடைய வேர் பற்றட்டும், ஆழமாய் விடட்டும். 7 ஆண்டவரே, ஒருவன் அசைக்க முடியாதபடி உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல வாய்களை திறந்து ரைட் நவ் அப்பா, இன்றைக்கு அந்த கிருபை எங்கள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து கேட்கலாம். அந்த வேளையில ஆண்டுடைய பிரசனம் இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும் இந்த வேளையில ரைட் நவ், ரைட் நவ். கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை, புதிய மாதத்துல கனிகளை நாங்கள் காணக்கூடிய ஒரு அபிஷேகம். எத்தனை பேர் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? புதிய மாதத்துல நாங்கள் புது கனிகளை காணும்படியாய், புது கிருபைகளை நாங்கள் காணும்படியாய், புது அபிஷேகத்தை நாங்கள் காணும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகள், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் இந்த புதிய மாதத்திலே ஓ அடே நிற்கிற உங்க வாழ்க்கையில் இனி வனாந்திரங்கள் வழிகளை காணும்படியாய் அந்த கிருபை எங்கள் மேல இறங்கட்டும் அப்பா என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகள் முழு பலத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா ரைட் நவ? அப்படியே அக்னி பாஷையில பேசுங்க. புதிய மாதம் 9வது மாதத்திற்கு கடந்து போகிற நம்முடைய வாழ்க்கை வேர்பற்றுவாயாக. கர்த்தர் உன்னை வேர்பற்றி எழும்பச் செய்வாராக. கர்த்தர் தமது மகிமையினால் உன்னை அலங்கரிப்பாராக. அவருடைய மகிமை உன்னை மூடுவதாக ரைட் நவ. லேபாடா ஷெட்டேரேமோ எல்லாம் ஆவில ரெடி ஆவுங்க. ஆண்டோடைய வார்த்தை புறப்படணும், நீ ரெடியா இருக்கணும். அன்னைக்கு அந்த 100க்கு அதிபதி இந்த வேலைக்காரனுக்காக இயேசுவிடத்துல வரும்போது ஆனா ரெடியா கேட்கிறான், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுமாப்பா, ஒன் வேர்ட், ஒரு வார்த்தை. இந்த ஆராதனையில உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு வார்த்தை என்ன நோக்கி, என் குடும்பத்தை நோக்கி ஒரு வார்த்தை வரட்டும். இங்க உறப்பட்டுனா, இங்க புறப்பட்டுச்சுன்னா உன் வீட்டுல நடக்க வேண்டியவன் நடக்கட்டும். இந்த வேளையில நடக்கும். நித்திய மகிழ்ச்சியன் தலைமே சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நித்திய மகிழ்ச்சி என் தலை மேல. நம்புற பிள்ளைங்க உங்க கையை உயர்த்தி தலையில வச்சு பாடுங்க. நித்திய மகிழ்ச்சி என் தலைமே சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவே, சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி என் தலைமே சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன். பாடலாமா? நித்திய மகிழ்ச்சி என் தலைமே சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கம் ஆன். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி என் தலைமே சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன். பாடுங்க. நித்திய மகிழ்ச்சி என் தலைமே சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். இந்த மாதம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம், ஒரு வாக்குத்தத்தமான பாடல். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி. உன் பக்கத்து வீட்டு மேல சொல்லுங்க, சொல்லுங்க. பக்கத்து வீட்டு மேல, எதிரிகள் மேல இல்ல, உன் மேல, ஏன் மேல. ஆமென். நம்புறீங்களா? ஏன் மேல, உன் பிள்ளைகள் மேல, உன் குடும்பத்தின் மேல
உன் ஆசீர்வாதங்கள் மேல, உன் பிசினஸ் மேல, உன் சந்ததிகள் மேல, உன் சந்தானத்தின் மேல நித்திய மகிழ்ச்சி. ஆமென், ஆமென். ஆமென். அப்போ அத ஒரு நம்பிக்கையோட விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நம்ம எல்லாம் என்ன சொல்லணும்? இன்னைக்கு என் தலை மேல இங்க பாடு, மகிழ்ச்சி இறங்கும். ஆமென். விசுவாசத்தை சொல்லமா? நித்திய மகிழ்ச்சி என் தலை மேல், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன். நித்திய மகிழ்ச்சி என் தலை மேல், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹalleluya, ஹalleluya. Come on. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹalleluya, சந்தோஷமா பாடலாமா? நித்திய மகிழ்ச்சி என் தலை மேல், அடிபொலி போடு. சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன். நித்திய மகிழ்ச்சி என் தலை மேல், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன். அடிபொலிடா. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹalleluya, ஹalleluya. ஓ தீர்க்க தரிசனமாய் எத்தனை பேருக்கு ஆசை? சஞ்சலமும் தவிப்பும் எல்லையில விட்டு ஓடி போகட்டும். ஹalleluya. நித்திய மகிழ்ச்சி என் தலை மேல், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன். glory. நித்திய மகிழ்ச்சி என் தலை மேல். ஆமென். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹalleluya, ஹalleluya. லல்லல்லா. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹalleluya, ஹalleluya. பக்கத்துல உள்ள கை பிடிச்சு பாடுங்க. நித்திய மகிழ்ச்சி உன் தலை மேல், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவாய். நித்திய மகிழ்ச்சி உன் தலை மேல், ரகசபா சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவாய். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹalleluya, ஹalleluya. லல்லல்லா. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹalleluya, ஹalleluya. நல்ல விசுவாசத்தோட நித்திய மகிழ்ச்சி என் தலை மேல், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன். நித்திய மகிழ்ச்சி என் தலை மேல், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹalleluya, ஹalleluya. glory, glory. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். நம்பிக்கையோட பாடு. இந்த புதிய மாதத்துல சஞ்சலம் தவிப்பு ஓடி போகட்டும். எல்லை விட்டு, உன் குடும்பங்களை விட்டு, உன் எல்லைகளை எல்லா காரியங்களை விட்டுட்டு, உன் பிள்ளைகளுடைய சமாதானத்தை விட்டுட்டு, உன் பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை விட்டு சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். நல்ல நல்ல நித்திய மகிழ்ச்சி என் தலை மேல், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவர் வைப்பார் உன்னை சந்தோஷப்படுத்துவார். உன் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் உன்னை மகிழ்ச்சியாக்குவார். ஏமன், ஏமன். நித்திய மகிழ்ச்சி நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஆமாதான? ஹalleluya, ஹalleluya. நம்புற பிள்ளைங்க, சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹalleluya, ஹalleluya. இன்னும் ஆசையை சொல்லலாமா? நித்திய மகிழ்ச்சி என் தலை மேல், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன். நித்திய மகிழ்ச்சி என் தலை மேல், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹalleluya, ஹalleluya. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹalleluya, ஹalleluya. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து முதல்ல பாருங்க பாப்போம்.
பார்த்து ஒரு ஹைஃபை பண்ணி சொல்லுங்க, சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். அப்படி சொல்லிட்டு உட்கார். God bless you. 2 நாளுக்கு முன்னாடி தான் அந்த பாட்டை எழுதினேன். நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, ஆமென். சந்தோஷ மகிழ்ச்சி அடைவேன். தீர்க்க தரிசனம், ஆமென். பக்கத்துல பாஸ் சொல்லுங்க, வார்த்தை. நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, சந்தோஷ மகிழ்ச்சி அடைவே. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சந்தோஷம் அடைய போறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, சந்தோஷம். ஆமென். மனுஷனால உனக்கு என்ன வந்துச்சு? மனுஷனால உனக்கு என்ன கிடைச்சிச்சு? அழுகை கிடைச்சிச்சு, வியாதி கிடைச்சிச்சு, துன்பம் வந்துச்சு, பிரஷர் வந்துச்சு, எல்லா கஷ்டங்களும் வந்துச்சு. ஆனா ஆண்டவர் உனக்கு என்ன கொடுக்காரு? ஆண்டவரால உனக்கு என்ன வரப்போகிறதா? சந்தோஷம். நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, சந்தோஷ மகிழ்ச்சி அடைவேன். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லலாமா? சஞ்சலம் தவி ஒரு மாதிரி ஓடி போகும். ஒரு மாதிரி டைட்டா இருக்காதீங்க. எப்படி இருக்க கூடாது? டைட்டா இருந்தா எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. பக்கத்துல பா சொல்லுங்க. அதனாலதான் அந்த கேட் டைட்டானா கூட, கேட்டா இருக்கட்டும், ஏதாவது டைட்டானா என்ன ஆகும்? முதல்ல அது எரிச்சலா இருக்கும். பக்கத்துல பாத்தீங்கன்னா டைட்டா இருந்தா, பக்கத்துல சொல்லுங்க, டைட்டா இருந்தா எரிச்சலா இருக்கும். ஆமென். உடனே என்ன பண்ணுவோம்? கிரீஸ் ஆயில போட்டா ஃப்ரீ ஆயிரும். பக்கத்துல பாத்துங்க, ஃப்ரீ ஆயிரு. அந்த கிரீஸ் ஆயில போடுறதுக்கு தான் உன்னை ஒவ்வொரு வாரம் இங்க கொண்டு வரார். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அப்பா நீ கிர்ரு புர்ரு, பக்கத்துல பா சொல்லுங்க, அப்பா கிர்ரு புர்ருன்னு தானப்பா இருக்க. உன்னை டைட் பண்ண, நீ டைட்டா இருக்க கூடாது. நீ நல்லா லகுவா இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும். அதனால வேதம் சொல்லுது, என்னுடைய நுகம் சுகம் எப்படி இருக்குமா? மெதுவாயும். ஆமென். ஆண்டு சொல்ல, என்னுடைய நுகம் மெதுவா இருக்கும். ஒரு ஆளிலே சொல்லக்கூடாதா? அப்ப நல்ல விசுவாசத்தோட பாடும்போது நல்ல சிரிச்ச முகமா, அழகான முகமா, பக்கத்துல பசங்க அழகான முகமா. ஆமென். அழகு எதுல தெரியுமா இருக்கு? தேவ பிள்ளைகளுக்கு உண்மையா சொல்றேன், நம்ம சிரிக்கிறதுல ஒரு அழகு. முகம்லாம் விஷயமே கிடையாது. நீங்க சிரிங்க, நான் சந்தோஷம். ஆமென். சத்தமா சிரிச்ச முகமா, மகிழ்ச்சியோட. நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவே. சஞ்சலம் தவிப்போம் ஓடி போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் நண்பே, 9வது மாதம் எனக்கு கர்த்தர் ஒரு ஆவியில சொன்ன ஒரு வார்த்தை, வேர் பற்றும்படியாய். ஆமென் ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? வாசிக்கலாமா? வாசிப்பா. 1 2 3 4. நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன். பாடுங்க. நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லல்லா. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆசையா நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, சந்தோஷ மகிழ்ச்சி அடைவே. நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, சந்தோஷ மகிழ்ச்சி அடைவே. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். சிரிச்ச முகமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லல்லலாலா. சஞ்சலம் தவிப்போம். லல்லாலா. பக்கத்துல கை பிடிச்சு பாடுங்க பாபு. நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, சந்தோஷ மகிழ்ச்சி அடைவே. நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, சந்தோஷ மகிழ்ச்சி அடைவேன். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லல்லலாலா. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
இன்னும் ஒரு நேரம் சொல்லிடலாமா? நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, சந்தோஷ மகிழ்ச்சி அடைவே. நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, சந்தோஷ மகிழ்ச்சி அடைவே. லல்லலலா, சஞ்சலம் தவிப்போம் ஓடி போகும். ஓடட்டும் ஆண்டவரே, பாடும்போதே ஓடட்டும், உன் குடும்பத்தை விட்டு ஓடட்டும். ஆமென். சஞ்சலம் தவிப்போம் ஓடி போகும். ஆமென் ஆமென். சஞ்சலம் தவிப்போம் ஓடி போகும். ஆமென் ஆமென். சஞ்சலம் தாவி ஓடட்டும். பாடும்போதே உன் எல்லை விட்டு ஓடட்டும், உன் குடும்பத்தை விட்டு ஓடட்டும். எதெல்லாம் சத்துரு ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறானோ அதை விட்டு ஓடட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஆமென் ஆமென். நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, ஆமென் ஆமென். நித்திய மகிழ்ச்சி என் தலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். அடைவேன், சஞ்சலம் தவிப்போம் ஓடி போகும். அல்லேலூயா அல்லேலூயா, ஓடி போகும். நல்ல கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரம்பி, அப்பா உமக்கு நன்றி அப்பா சொல்லுங்க. ஆமென். நித்திய மகிழ்ச்சி என் தலை மேல இருக்கும், சந்தோஷ மகிழ்ச்சியை அடைவேன். சொல்லுங்க வாயை திறந்து. 9வது மாதம் நித்திய மகிழ்ச்சி என் தலை மேல இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சி நான் அடைவேன், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சொல்லுங்க 3 முறை சொல்லுங்க. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ரைட் நவ சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆமென். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். சிரிச்ச முகமா சொல்லுங்களேன். ஆமா, தேவ சமூகத்துல முதல்ல ஆனந்தம். ஆனந்தம் வர வர, சந்தோஷம் வர வர மத்த எல்லாம் வரும். ரொம்ப ஸ்டிஃபா இருக்காதீங்க. அதான் நான் சொன்னேன்ல, கிரீஸ் போடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஃப்ரீயா இருங்க. கடப்புடா கடப்புடான்னு இருக்கக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடப்புடா. என்னங்க கடப்புடா அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆமென். கதவு திறக்கிறதும் தெரியக்கூடாது, பூட்டுறதும் தெரியக்கூடாது, சத்தமே இருக்கக்கூடாது. ஃப்ரீயா இருங்க. ஆமென். God bless you all. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் வாழ்த்துக்கிறேன். புதிய மாதத்துக்குள்ள போறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தையோட நுழைய போறீங்க. ஆமென். பாடலோட ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு பாடல் நம்ம பாடினோம். நித்திய மகிழ்ச்சி என் தலைமேல், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவேன், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா அனி பாடணும். ஆமென். அதே போல புதிய மாதத்துல கர்த்தருடைய வார்த்தை, ஒரே ஒரு வசனத்தை எல்லாரும் பைபிள் எடுக்கணும். சரியா? ஏசாயா 20 ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 27:6. யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து, உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென். இப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை படிக்க போறீங்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து, உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். எல்லாம் சொல்லுங்க, வரும். இன்னும் சத்தமா ஒரு நேரம். யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து, உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னுடைய நாட்கள் வரும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க போகிற உங்க வாழ்க்கை, இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை ஆமென் என்றும் ஆமென் என்று நிறைவேறுவதாக. உன்னை கர்த்தர் வேர் பற்றி, உன்னை கர்த்தர் வேர் பற்றக்கூடிய ஒரு மாதம். நிலையில்லாமல் இருக்கிற உன் வாழ்க்கையில்
உன்னை வேர் பற்றி, உன்னை நிலைப்படுத்தி, உன்னை உறுதிப்படுத்தி, உனக்கு பெரிய சாட்சியாய் உன்னை எழுப்புகிற ஒரு நாட்களா இனி வரும் நாட்கள் இருக்கட்டும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அதாவது நான் சொல்றேன் எப்படின்னா, சில விஷயத்துல நீங்க இறங்கி இருப்பீங்க, ஆனா அதுல ஸ்ட்ராங்கா இல்லாதபடி, நிலை இல்லாதபடி, நாணலை போல எப்ப புடுங்கிரும், எப்ப வெளியே வந்துரும், எப்ப விழுந்துருவோமோ அப்படி அல்ல. நீ விழாதபடியாய் உன்னை வேர் பற்றி, இஸ்ரவேலே உன்னை வேர் பற்றி உன்னை நிலைப்படுத்துகிற ஒரு தேவன். விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கை தட்டி எதுலெல்லாம் வேர் பற்றாம இருக்கிறாயோ, உன் குடும்ப வாழ்க்கையில், உன் சமாதானத்தில், உன் சந்தோஷத்தில், உன் பிசினஸில், எல்லாவற்றிலும் இந்த புதிய மாதம் நீ வேறுபட்டுகிற மாதமாய், ஆமென், உன் அடிகளை உறுதிப்படுத்துகிற மாதமாய். ஒருவனை உன்னை புடிங்கி ஈஸியா எறிய முடியாது. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? உன்னை ஒருவனும் அழிக்க முடியாது, உன்னை ஒருத்தனும் ஈஸியா புடுங்க முடியாது. இனிமே உன்னை ஈஸியா நோண்டி பாத்திர முடியாது. ஏன்னா உன்னை கர்த்தர் வேர் பற்றி, உன் தொழில நீ வேர் பற்றுவாய். எழுதி வைத்திருக்க ப்ராபசி, தீர்க்க தரிசனம், உன் பிசினஸ்ல வேர் பற்றுகிற ஒரு மாதம். குடும்பம், உன் வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் அசைந்து கொண்டிருக்கிறதோ, பொருளாதாரம் அசைந்து கொண்டிருக்கிறதோ, சூழ்நிலைகள் உன்னை அசைக்க பண்ணி கொண்டிருக்கிறதோ, வார்த்தையை பிடித்துக்கொள். கர்த்தர் உன்னை வேர் பற்றுகிற, ஆமென். இனி நீ புல்லு மாதிரி கிடையாது, புடுங்கி போடுறது. இவ்வளவு நாள் புல்லு மாதிரி இருந்திருக்கலாம். அம்மா வரல, சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஈஸியா வரவன் போறவெல்லாம் உன்னை புடுங்கி 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 உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். இனி புடுங்கினா கூட வராது. ஏன்னா நட்டுனவர் வேர் பற்ற வைத்து ஒருவன் உன்னை அசைக்க முடியாதபடி தாவீது சொல்லுகிறார் தானே, கர்த்தரை எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஆமென். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடி நான் சத்தமா சொல்லுங்க, ஆமென். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவது இல்லை. அதுல பார்த்து சொல்லுங்க, வேர்பற்று. சத்தமா சொல்லுங்க பா, காதுக்குள்ள இறங்கட்டும். புரியுதா புரியுதா புரியலையா? வேர்பற்றுனாதான் அடுத்த நிலைமைக்கு போக முடியும். கர்த்தர் உங்களை இந்த புதிய மாதத்தில் அரராத் தேவ பிள்ளையே உன்னை வேர்பற்ற கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். நீ பூத்து காய்த்து பலனால் நிரப்ப. ஒருவேளை உன் விசுவாசம் இன்னைக்கு தளர்ந்து போய் இருக்கலாம், உன் ஜெப வாழ்க்கை தளர்ந்து போய் இருக்கலாம், கர்த்தரோடு இருக்கிற உறவுல நீ தளர்ந்து போய் இருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட ஜெபிக்கன்னு நினைக்கிறேன், முடியவே இல்லை. காரணம் வேர் பற்றல. இந்த புதிய மாதத்துல தேவனோடு உனக்கு இருக்கிற உறவுல அது வேர் பற்றும். ஒரு நேரம் வேர் பற்ற மாதிரி இருந்துச்சு, இப்போ புல்லு மாதிரி ஆன மாதிரி ஆயிடுச்சு. யாரும் ஈஸியா அவன் ஜெப வாழ்க்கை முடிஞ்சு போயிருது, ஈஸியா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போன மாதிரி ஆயிருது. ஆனா இன்னைக்கு விசுவாசி, எவனும் உன்னை தூக்கி எறிய முடியாதபடி, எவனும் உன்னை மேற்கொள்ள முடியாதபடி, எவனும் உன்னை அசைக்க முடியாதபடி உன்னை கர்த்தர் வேர் பற்றி, பக்கத்துல பார்த்து கெத்தா சொல்லு, வேர் பற்றுவார். ஆமென். வேர் பற்ற போகிறார். தாவீது அழகா சொல்லுவார் சங்கீதம் 40, என் அடிகளை நீர் உறுதிப்படுத்தி, அப்படிதானே? என் அடிகளை, அவன் என்ன அர்த்தம்? பக்கத்துல இனி யாரும் உன்னை பிடுங்கி எரிஞ்சிட முடியாது. சூழ்நிலைகள் உன்னை பிடுங்கி எரிஞ்சிட
முடியாது. நம்புங்க, பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நம்புங்க. இந்த வியாதி இப்போ வசரத்துல வந்திருக்கிறது, அந்த பொல்லாத போராட்டங்கள் உன்னை புடுங்கி எரிஞ்சி முடிஞ்சிருமோ? நம்பு வார்த்தைய. இல்ல, கர்த்தர்னை வேர்பற்ற உன் குடும்பத்தையும் உங்க எல்லைகளையும் இந்த ஊழியங்களையும் ஆமென் வேர்பற்றி, யாக்கோபு வேர்பற்றி. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ வேர் பற்றணும். ஆனா இந்த வசனம் 6வது வசனத்துல வருது. அதுக்கு முந்தி சில காரியங்களை ஆண்டவர் செய்கிறார், உன்னை வேர் பற்ற வைப்பதற்காக. அதுக்கு பிறகு அதோடைய நன்மைகளை நம்ம பார்க்கலாம். ஆமென். 1வது வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? ஏசாயா 27 1ஆம் வசனத்தில் உன்னை வேர் பற்ற முடியாதபடி இருந்த காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை, தெய்வ பிள்ளைகளே, நீ வேர்பற்றதற்கு எது தெரியுமா? இவ்வளவு நாள் உன்னோடு போராடிட்டு இருந்தது சர்ப்பத்தின், வலு சர்ப்பத்தின் ஆவி. உன் குடும்பத்தில் வேர்பற்ற முடியாதபடி, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் வேர்பற்ற முடியாதபடி, நீ எழும்ப முடியாதபடி. ஏன் திருமணம் ஆயிடுச்சு, பிள்ளை பாக்கியம் இல்ல பார், வேர்பற்றல பார், உன் சந்ததியின் வரல பார். காரணம் சர்ப்பத்தின் ஆவிகள், உன் எல்லையில போராடுற சர்ப்பத்தின் ஆவிகள், உன் குடும்பத்தில் போராடி கொண்டு வலு சர்ப்பம். இப்ப எல்லாரும் அழறாத் உங்க கைகளை உயர்த்து. இது முக்கியமான நேரம். வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். இந்த புதிய மாதம் வார்த்தை புறப்படுகிறது, வார்த்தை புறப்படுகிறது. இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகள் உன்னை வேர்பற்ற முடியாதபடி உன்னோடு போராடுகிற ராகா தாலாபா ஷண்டாலாரபா லீதா ராபா லாபா. இப்ப ஜெபிக்கிற வேளை, இப்ப ஜெபிக்கிற வேளை, இப்ப ஜெபிக்கிற வேளை. வலு சர்ப்பத்தின் ஆவிகளை, வலு சர்ப்பத்தின் வல்லமைகளை இன்னைக்கு இன்றைக்கு இன்றைக்கு ரைட் நவ, ரைட் நவ, ரைட் நவ, ரைட் நவ இயேசுவின் நாமத்தில் சர்ப்பத்தின் ஆவியே, வலு சர்ப்பமே, உன்னை இயேசுவின் நாமத்தில் வேரோடு வேரோடு உன்னை சங்கரிக்கிறோம், உன்னை சங்கரிக்கிறோம், உன் வல்லமைகளை சங்கரிக்கிறோம். ஜீசஸ் 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 ஷாகா தாலா தாலா ரபா லாவா 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 கபரபா ஷதலரனபா லா கபரபா ஷதல கபரபா பாபா லிப்ரேபா வேர்பட்டபடி, உன் குடும்பம் தலைக்க முடியாதபடி, உன் பிசினஸ் மேலாக வராதபடி, ஊழியங்கள் வளர முடியாதபடி, ஜனங்களை கட்டி வைக்கிற, ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற, பலவீனப்படுத்துகிற வலு சர்ப்பத்தின் ஆவி இன்னைக்கு நீ உன்னுடைய கொல்லமைகள் எல்லாம் வேரோடு ராகாதாரபா ராகாதாரபா. விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. இதுதான் இதுதான் உன் வாழ்க்கையை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது சர்ப்பத்தின் ஆவிய ஓ ராபா காதா ராசதா வேர்பற்ற முடியாதபடி, உன் சந்ததி தலைக்க முடியாதபடி, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி, நீ பழுகி பெருக முடியாதபடி, தடையா இருந்த, தடை பண்ணின, உன்னோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்த எல்லா வலு சர்ப்பத்தின் நாவிகளும் அந்த சர்ப்பத்தையும் இயேசுவின் நாமத்தில் அதை நிர்மூலமாக்கி சுட்டரித்து ஒன்றுமில்லாமல் பொருளாதாரத்தில் கை வைக்க கூடாது பிசாசு. உன் நன்மையில கை வைக்க கூடாது, உன் உயர்வுல கை வைக்க கூடாது, உன் மேன்மையான நாட்களை கை வைக்க கூடாது.
உன் சமாதானமான நாட்களை அவன் இனி கை வைக்க கூடாது. இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. அவன் சங்கரிக்கப்பட்டான், சங்கரிக்கப்படுகிறான். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சியின் தலைமே சந்தோஷ மகிழ்ச்சி அடைவே. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஓடட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லையில இருந்த உன் திராட்சை தோட்டத்தை கெடுத்த, உன்னுடைய நன்மைகளை எல்லாம் சீரழிக்க நினைச்ச, உன் சமாதானத்தை எல்லாம் கெடுக்க நினைச்ச, உன் பேரை கெடுக்க நினைச்ச, உன்னை அழிக்க நினைச்ச எல்லா சர்ப்பத்தின் நாவிகளையும் மனுஷர்களை தூண்டி விட்டு உன்னை அழிக்க நினைச்ச, உன் பேரை கலங்கப்படுத்த நினைச்ச, உன்னை இல்லாமல் போக நினைச்ச வல்லமைகள் எல்லாவற்றையும் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென். அக்காலத்தில் எத்தனை பேர் நம்புறீங்க? வேர்பற்றி எழும்பு. கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நான் கைகளை நீட்டுகிறேன். என் குழந்தை நிக்க மாட்டேங்குது, நின்னா கூட ஏன் அபார்ட் ஆகுது? ஏன் சொப்பனத்தின் மூலமாய் ஏன் அந்த பாம்பு வந்து நிக்குது உன் வாழ்க்கையில? உன் எல்லையில் அது வேலை செய்யுது. இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்துல கர்த்தரனை கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசுவின் நாமத்தின் கரங்களை உயர்த்தி அந்த வலு சர்ப்பத்தை நான் சுட்டரித்து அதை அழித்து போடுகிறேன். Praise God. அதனாலதான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்த பாடல் நமக்கு பாட வச்சிருக்கிறார். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஆமென். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரண்டாவது வசனம் வாசிக்கலாமா? அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். நீ எதை எதிர்பார்த்திருக்கிற பார், அந்த நன்மையான நாட்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிற பார், அந்த ஆசீர்வாதமான வருஷத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பார், அந்த சமாதானத்தின் நாட்களை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பார், உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும்படியான காலங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பார். அப்படிப்பட்ட நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம், குறையில்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படியான நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறல்ல. அமதன வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, பலவீனா இல்லாத ஒரு வாழ்க்கை, குறை இல்லாத ஒரு வாழ்க்கை, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானத்தோட ஒரு வாழ்க்கை, அதுதான் திராட்சை ரசத்தை தரும், நல்ல திராட்சை ரசத்தை தரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புதிய மாதம் நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம். ஆமென். நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம்.
புதிய மாதம் உங்களை எப்படி வைக்க போறாரா? எல்லாம் சொல்லுங்க, நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம். இனி எல்லை பாழான நிலமாய், வெறும் நிலமாய், அவாந்தர வெளியாய் இருக்காது. நல்ல திராட்சை ரசத்தை தரும். அப்பதான் நீ பாடுவ, நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, சந்தோஷ மகிழ்ச்சி அடைவே. நான் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆராதனை ஏதாவது ஒரு பாட்டு பாடுவோம். வேற பாட்டை தான் ட்ரை பண்றேன். அப்படியே உட்காந்து ஆவிலையும் சரி ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும்னு பார்த்துட்டு இந்த மறந்துட்டு, இந்த டியூன் எனக்கு மறந்துடுச்சு. ஆனால் திடீர்னு அந்த டியூனை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். சரி, எனக்கு கர்த்தர் கொடுத்த பாட்டு நான் பாடாம வேற யாரு பாடுவா? சொல்லுவோம், நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, சந்தோஷ மகிழ்ச்சி அடைவே, சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. ஓடுது பார், கண்ணால பாரு. இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது, சஞ்சலம் தாவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவே. கைத்தடி பாடலாம். நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவே, சஞ்சலம் தாவிப்பும் ஓடி போகும். கொஞ்சம் அசைஞ்சு பாடலாமா? நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, சந்தோஷ மகிழ்ச்சி அடைவே. நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, சந்தோஷ மகிழ்ச்சி அடைவே, சஞ்சலம் தாவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவே, நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவே, சஞ்சலம் தாவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவே, தலைமே, சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவே, சஞ்சலம் தாவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சஞ்சலம் தாவிப்பும் ஓடி போகும். டான்ஸ் ஆடி பாடலாமா? கொஞ்சம் டான்ஸ் ஆடி ரொம்ப ஒரு சந்தோஷம் நிரப்புது என்ன. ஆமென். தெரிஞ்சு உனக்கு என்ன தெரிஞ்ச மூலியமா நீ டான்ஸ் பண்ணு. இப்படி அசைஞ்சிக்க அப்படி அசைஞ்சிக்க கையை அதுதான் அவ்வளோதான் டான்ஸ். பெரிய ஸ்டெப்லாம் வேண்டாம். ஆமென். ரெடியா? 1 2 3 4. நித்திய மகிழ்ச்சி என் தலைவே, சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவே, நித்திய மகிழ்ச்சி என் தலைவே, சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவே, சஞ்சலம் தாவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சஞ்சலம் தாவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவே, நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவே, சஞ்சலம் தாவிப்பும் ஓடி போகும்.
நித்திய மகிழ்ச்சியின் தலைமே சஞ்சலம் நித்திய மகிழ்ச்சியின் தலைமே சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவே சஞ்சலம் தாவிக்கும் ஓடி போகும் நல்லா நல்லா சஞ்சலம் தாவிக்கும் ஓடி போகும் ஆராத் நித்திய மகிழ்ச்சியின் தலைவே சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவே நித்திய மகிழ்ச்சியின் தலைவே சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவே சஞ்சலம் தாவிக்கும் ஓடி போகும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சஞ்சலம் தாவிக்கும் ஓடி போகும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். Amen. Hallelujah. இந்த சந்தோஷம் எங்க கிடைக்கும் நமக்கு? Yes, thank you Lord. கரெக்டு தானே? அழுகையும் வேதனையும் நீ நல்ல திராட்சை ரசம், திராட்சை தோட்டம். நல்லா இருக்கா அந்த பாட்டு? ஆமே. நம்ம ருசிக்கிறோம் முதல்ல. சஞ்சலம் தாவிப்போம் ஓடி போகும். Hallelujah, hallelujah. அக்காலத்து 2வது வசனம் எடுத்துக்கலாமா? உன் குடும்பத்தை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு. நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். Amen. அதை குறித்து ஏன்னா எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தராகிய நான் இனி உன் தோட்டத்தை, உன் எல்லையை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றி ஃபுல் ப்ரொடெக்ஷன் உன் கூடாரத்துக்கு இனிமே. புதிய மாதம் நீங்க நம்ம வச்சிருக்கிற சிசிடிவி நமக்கு பாதுகாப்பு இல்ல. நீங்க நம்ம வச்சிருக்கிற செக்யூரிட்டி நமக்கு பாதுகாப்பு இல்ல. இனி அவரே நம் பாதுகாப்பு. அவரே, எல்லாரும் சொல்லுங்க அவரே. அதெல்லாம் பார்த்து சொல்லுங்க அவரே. கார்ல போகும்போது ஏர் பேக் எல்லாம் நம்பி ஓட்டிட கூடாது வண்டி. பலூன் வரலன்னா முடிஞ்சு போச்சு. இன்சூரன்ஸ் நம்பிலாம் நமக்கு பாதுகாப்பு இல்ல. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றி, கர்த்தராகிய நான் உன் திராட்சை தோட்டங்களை காப்பாற்றி, கர்த்தராகிய நான் உன் கூடாரத்தை காப்பாற்றி, கர்த்தராகிய நான் உன் பிள்ளைகளை காப்பாற்றி, கர்த்தராகிய நான் உன் குடும்பங்களை காப்பாற்றி, உன் தாய் தகப்பனை காப்பாற்றி, உன் சகோதரர்களை காப்பாற்றி, அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காடா கடந்ததுன்னு. பக்கத்துல என்னங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க? எவ்வளவு ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கா இல்லையா? இல்லைன்னா நீங்க திராட்சை தோட்டத்துக்குள்ள இல்ல. திராட்சை தோட்டத்துல இருந்துட்டேன்னா உனக்கு ஹாப்பி தான். திராட்சை தோட்டம் ஒரு சந்தோஷத்தை குறிக்குது. திராட்சை பழங்கள் என்பது ராஜாக்கள் அன்னைக்கு ஹாப்பியா இருப்பாங்க. என்ன குடிப்பாங்க? திராட்சை ரசங்கள் குடிப்பாங்க. அது ஒரு ஹாப்பினஸ் அடையாளம். ரிஜாய்ஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஹாப்பினஸ். ஆமென். புதிய மாதம் நமக்கு சொல்லலாமா? நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவே, சஞ்சலம் தவிப்போம் ஓடி போகும். ஆஹா, சஞ்சலம் தவிப்போம் ஓடி போகும்.
சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். Hallelujah, hallelujah. தவிப்பும் ஓடி போகும். Hallelujah, hallelujah. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் ஒருவன் எல்லாம் சொல்லுங்க, ஒருவனும் உன்னை சேதப்படுத்தாதபடி. இன்னைக்கு எழுதி வைங்க இந்த வார்த்தையை, என்ன சேதம் எனக்கு வராது, தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் வாரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் வாரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பார்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பார்வதம் நேரா என் கண்களையே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். Come on. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் வாரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் வாரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பார்வதம் நேரா என் கண்களை ஏறெடு. பதரவா ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். என் தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு நான் இரவும் பகலும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஃபுல் டைம், ஃபுல் டைம், ஃபுல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். 1000 பவுன்சர்கள்லாம் பக்கத்துல இறங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் பக்கத்துல பார்த்து. இனி ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள்ள வர போகிறோம். புதிய மாதம். எல்லாரும் சொல்லுங்க, பாதுகாப்பு வளையம். பாதுகாப்பு வளையம். தேவனுடைய பாதுகாப்பு வளையம், உன்னதமானவரின் மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், அவருடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளாக ஆண்டவர் உன்னை கொண்டு வருகிறார். அரராத், அவரை நம்புகிற தேவ பிள்ளையே, உன்னை ஒருவனும் சேதப்படுத்தாதபடிக்கு அவருடைய மகிமையின் பாதுகாப்புக்குள்ளாக ஒருவரும் அதை சேதப்படுத்தாது. உன்னை காத்துக்கொள்வார், உன்னை காப்பார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். அவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கு. பகலிலே வெயிலாகிலும் இருளிலே நிழலாகிலும் ஒன்று உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். ஆமென். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா.
அப்பதான் ஆண்டு சொல்ற இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். எல்லாம் சொல்ல உக்கரம் என்னிடத்தில் இல்லை, மூச்செடியையும் நெறிஞ்சலையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார்? நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்தி விடுவேன். இல்லாவிட்டால் அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னுடைய ஒப்புரவாகட்டும். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை ஒப்புரவாக்க விரும்புகிறார். ஆமென். அப்புறம் ஆண்டு சொல்ற அவன் என்னுடைய ஒப்புரவாவான். யாக்கோபு வந்துட்டு வா சீசன் 6ஆம் வசனத்தில் வருகிறது. யுவர் சீசன். யாக்கோபே, ஒடுங்கியிருந்த யாக்கோபே, நொறுக்கப்பட்ட யாக்கோபே, சிறைப்படுத்தி போன சீயோன் குமாரத்தியே, உன் காலத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விட்டு நீ எழும்புகிற நேரம். ஆமென். வேர் பற்ற முடியாதபடி இருந்த எல்லா போராட்டங்கள், எல்லா சத்துருவின் தந்திரங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அபத்தமாக்கி உன்னை கர்த்தர் வேர் பற்றி வனாந்திரத்தில் இருந்தாலும் உன்னை வேர் பற்ற வைப்பார். நீ வேர் பற்றுவாய், வேர் பற்றுவாய், தடுக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க ஒருவனும், சொல்லுங்க ஒருவனும், ஒருவன் எல்லாம் சொல்லுங்க வேர் பற்றுவேன். ஒருவன் இனி உன்னை ஈஸியா பிடிக்கிற முடியாது. உன் பிராண்டை ஒருவனும் அழிக்க முடியாது. அது வேறு பற்றிடுச்சு. ஆமென். அது வேறு பற்றிடுச்சு. இனி ஒன்னும் யாக்கோபு வேறு பற்றி. அடுத்தது சத்தமா இஸ்ரவேல் பூத்து. எல்லாரும் சொல்லுங்க பூத்து. ஒண்ணுமே இல்லாத இருந்த வாழ்க்கையில புதிய மாதம் நீ பார். நீ ஒவ்வொரு நாட்களும் பார்க்கும்போது, ஒவ்வொரு நாட்கள், ஒவ்வொரு நாட்கள், ஒவ்வொரு மணி வேளை அது ஃப்ளவர்ஸ் எல்லாம் சொல்லுங்க பூத்துட்டே இருப்பாய். உங்க லைஃப்ல நீ எல்லாரும் சொல்லுங்க பூத்து. சொல்லுங்க ஆமே. சொல்லுங்கப்பா, சத்தமா சொல்லுங்கப்பா, இன்னும் சத்தமா சொல்லுங்கப்பா. நரகத்துக்கு நடுக்கம் வர்ற மாதிரி சொல்லுங்க இனி பூத்து. எதெல்லாம் முடிஞ்சு போன மாதிரி ஒரு நிலைமையில் இருந்ததோ அது வேர் பற்றுது, அது பூக்கிறது. மனுஷெல்லாம் பாரு, சத்துலாம் வயிறறிய போறான் பாரு. பக்கத்தில் பாசுறாங்க, உன்னை வெறுக்கிறவன், உன்னை வேண்டாம் நினைக்கிறவன், பொல்லாத நீ சொல்லாததை நீ சொன்னேன்னு சொல்றவன், உன் மேல தூஷணத்தை கொண்டு வர்றவன், நீ செய்யாததை செஞ்ச மாதிரி பேசுற காரியம், அவன் பார்ப்பான், வயிறு எரிவான். நீ பூத்து இருக்கிறத அடுத்தது வேதம் சொல்லி பூத்து. அது பூ உருந்து போகிற பூலாம் இனி கிடையாது. அந்த பூ ஏன்னா வேர் அப்படி போயிருக்கு உனக்கு. ஆமா, வேர் அப்படி இருக்கு. அந்த பூ சில சொல்லுவாங்கல்ல, கொஞ்ச நாள் இருந்து காணாம போயிடும். அப்படிலாம் நம்ம வாழ்க்கை இருக்காது. உயிருள்ள வரைக்கும் நீ மகிமையான சாட்சியாய் உன் திராட்சை தோட்டத்தை குறித்து எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமே, அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை தேவன் நமக்கு தருவார். பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புகிற நாட்கள் நான் எழுதி வைத்துக்கொள்ள. உங்க சீசன் ஸ்டார்ட். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போ. நித்திய மகிழ்ச்சி உங்க தலையில். ஆமென். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஆமே ஆமே. ஒரே முறை நம்ம அந்த சரணத்தை மாத்திரம் பாடிட்டு, நித்திய மகிழ்ச்சி என் தலைமே, சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவே, சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா. சஞ்சலம் தவிப்பும் ஆஹா. அப்படி எல்லா எழுப்பி நிற்போமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான ஒரு இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆராதனை ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு?
வலு சர்ப்பத்தல்லாதையும் கத்த சுட்டெரித்து. இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் நம்ம வாழ்க்கை. இனிமே இருக்கும் திராட்சை தோட்டம். ஒருவர் உன்னை சேதப்படுத்தாதபடி கத்தர் காத்து கொள்வார். ஆசீர்வாதமா இருப்பீங்க. வேர்பற்றுவாய், பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புவாய். அப்படியே கரங்களை உயர்த்தி கொள்ளலாமா? தகப்பனே, உடைய சமூகத்தில் உடைய வார்த்தையை கேட்ட உங்க பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். மனதார உங்க பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அரராத்தினி வேர்பற்றி பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புகிற நாட்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பேரையும் உடைய ஆவியினால் நிரப்பும், அபிஷேகத்தினால் நிரப்பும், உடைய கிருபையினால் நிரப்பும். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் உங்க பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிச்சிருங்க. புதிய மாதம் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறதற்கும் மேலான நன்மைகளை பெற்றுக்கொண்டு சாட்சியாக இருக்கிற ஒரு மாதமாக இருக்கட்டும். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கட்டும், சந்தோஷ மகிழ்ச்சி அடையட்டும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும், வேறுபட்டு நமக்கு மகிமையாக உங்கள் பிள்ளைகளை எழுப்போம். ஆசீர்வதிக்கிறேன், மகிமைப்படும். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Ararat Power Ministries.